ராமவாரம் தோட்டத்துக்கு போனால் எல்லாரும் போய் பார்க்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இல்லை. எல்லாருக்கும் உணவு, தப்பு பண்ணால் அடி, அதுக்கப்புறம் அவனை திருத்துடா சொல்லி நல்ல தட்டி கொடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்தவராக இருந்தவர் தான் டாக்டர் எம்ஜிஆர். 1975 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு பெரிய கல்வியாளர் யார்? அரங்கநாயகம். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நான் ஞாபகப்படுத்துகிறேன். அரங்கநாயகத்துக்கு சமநிலையிலே உட்கார வைத்து பொதுக்குழு செயற்குழுவை நடத்தின 25 வயசு பையன்தான் செங்கோட்டையன். முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமிக்கு முன்பு முன்னிறுத்தப்பட்டார். அவர் கடைசியில் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டார். கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யூ, ஐ am suffering from fever, I am unable to attend the classes, so I humble request to grant me leave for 2 days. பிரச்சாரத்தில் வெட்ட வெளியில் ஒருவரை ஒருவர் உரிமையில் சாடுறாங்க. அந்த பக்கம் பால்டாயில் அரசியல் பேசுகிறாங்க, இந்த பக்கம் முட்டி போட்டு தவழ்ந்து வாங்கினீங்க அப்படின்னு ஒரு உரிமையிலலாம் இன்றைக்கி வார்த்தை ஜாலங்கள் ஓடிட்டு இருக்குது. இது எப்படி எடுத்துக்குது? கூவத்தூர் விஷயத்தில் நீ குழப்பிட்டு இருக்கும்போது அவசரமாக கேஸ் வந்து 48 மணி நேரத்தில் அந்த அம்மா போகிறாங்க, சசிகலா கூப்பிட்டு, தம்பி நல்லா பார்த்துக்கோணும், நீ நன்றியாக இருந்தியா? நன்றியாக இல்லை. அல்ல உன் கூட பயணித்த ஓபிஎஸ்க்கு நன்றியாக இருந்தியா? நன்றியாக இல்லை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு படத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணலை. யார்? நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சுஃபியான் அவர்கள். வணக்கம். வணக்கம் திரு. இன்னைக்கு தமிழக அரசியலில் ஒரு முக்கிய செய்தியோடு நான் இதை துவக்க விரும்புகிறேன். என்ன முக்கிய செய்தியே இல்லாமல் இருக்குது? நீங்கள் உங்களுக்கு மட்டும் என்ன முக்கிய செய்தி வந்துச்சு? தாவேக்காவில் இருந்து செங்கோட்டையன் விலக போவதாக செய்தி. இந்த தேர்தலோடு செங்கோட்டையன் வெளியேறார். அது முக்கியமாக அவரோட நெருங்கிய நண்பர் விஜயபாஸ்கரோட அதை பகிர்ந்துருக்கார். நான் செய்த தவறு செஞ்சிட்டேன், அதை நீங்கள் செய்யாதீங்க, பொறுமையாக இருந்து பாருங்க அப்படின்ட்டு இது அறிவுரை சொல்லியிருக்கார் செங்கோட்டையன். இது எந்த மாதிரி ஒரு ஆதாரமான விஜயபாஸ்கர்? நானே இன்னைக்கு ஒரு செய்தி, நீங்கள் தான் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கேன். இன்னைக்கு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல், சரி, ஒரு செய்தி ஊடகத்தில் நான் இதை பார்த்தேன். சரி, தப்பு இல்லை, நிறைய செய்திகள் வரும். அதில் நீங்கள் சொன்னதில் சில விஷயம் உண்மைதான். எந்த ஆதாரம்னு எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து பேப்பரில் பிரிண்ட் பண்ண ஆதாரத்தை காட்ட முடியாது. இப்போ விஜய் கட்சி என்னென்னா, நம்ம நண்பர் ஜெகதீஸ்வரன் ஒருத்தர் பத்திரிகையாளர், அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அதை மாதிரி இப்போ வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து தொப்பி போட்டிருப்பார், டிவியில் முஸ்லீம் லீக் கட்சின்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு, திருச்சியில் போட்டிடுறாரு நினைக்கிறேன் அவர் தாவேக்கால. சார், ஒரு கட்சினா அதுக்கான ஒரு அமைப்பு இருக்கணும் சார். எந்த ஒரு அரசியல் அமைப்பும், டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு 35 ஆண்டு காலம் என்னுடைய அனுபவம். ராமவாரம் தோட்டத்துக்கு போனால் எல்லாரும் போய் பார்க்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இல்லை. எல்லாருக்கும் உணவு, தப்பு பண்ணால் அடி, அதுக்கப்புறம் அவனை திருத்துடா சொல்லி நல்ல தட்டி கொடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்தவராக இருந்தவர் தான் டாக்டர் எம்ஜிஆர். இன்றைக்கி விஜயை போய் பார்க்கணுன்னா நான் எங்கே போய் பார்ப்பேன்? சரி, நம்ம கொஞ்சம் கேவலப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி அவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்து 1975 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு பெரிய கல்வியாளர் யார்? அரங்கநாயகம். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நான் ஞாபகப்படுத்துகிறேன். அரங்கநாயகத்துக்கு சமநிலையிலே உட்கார வைத்து பொதுக்குழு செயற்குழுவை நடத்தின 25 வயசு பையன்தான் செங்கோட்டையன். சாதாரணமான ஆள் கிடையாது. செங்கோட்டையனுடைய வரலாறு அவ்வளோ பெரிய வரலாறு. 2வது வரலாறு தெரியுமா? வாச்சாத்தியோட வரலாறு. 2வது வரலாறு சொல்கிறேன். அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுக்கு முதல் மேடை அமைத்து கொடுத்தது செங்கல்பட்டில். சிம்பிளாக, மேடைனா பெரிய மேடெல்லாம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வரலாறு. 3வது, முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமிக்கு முன்பு முன்னிறுத்தப்பட்டார். அவர் கடைசியில் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு நல்ல பொலைட் மேன், ஒரு நல்ல மனுஷன். அந்த மனுஷனுக்கு இதில் இருந்து இந்த கட்சியிலன்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கடா, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க சார். வந்த அன்னைக்கு மாலை போட்டு வரவேற்பதில்லை, எப்பவும் தலைவரை போய் பார்க்கணும். இல்லை இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்காருண்ணே, நாளைக்கு வாங்க. பார்க்கவே முடியாதுன்னா அது என்ன தலைவர், என்ன கட்சி? மரியாதை இல்லையோ செங்கோட்டையனுக்கு? தாவேக்கா மரியாதை இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது.
அது நான் தான். இப்போ சீமா என்ன சொல்கிறான் மனுஷன், இல்லை உன வச்சால ஓட்டு விழுது, நான் சொன்னால் நில்லு. அவன் பேர் என்னது, இடும்பாவன் கார்த்திக். அவன் சொன்னால் அண்ணன் நான் பிரச்சாரம் பண்ணுறேன்னு இருக்கான். இப்போ இப்படிப்பட்ட கேவலப்பட்ட தலைவர்கள்லாம் இருக்கான். அதாவது பொதுவெளியில் அப்படி வந்து பேசக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன் இதை சீமானை ஏன் கொண்டு வரோம்னா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருத்தர் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணேன், ஏன்னா ஒன்றை வச்சு எனக்கு ஓட்டு விழுதா, அப்போ நீ என்னத்துக்கு இருக்கான்னு தான் அர்த்தம். அப்படி பேசக்கூடாது. தம்பி நீங்கள் நல்ல கேண்டிடேட், நீங்கள் நிற்கணும் அப்படி சொல்கிறதில்ல. நீ பிரச்சாரம் பண்ணி தான் நான் ஜெயிக்கணுமா, அப்படி பேசக்கூடாது. அதே மாதிரி விஜய் பாருங்கள், அதுதான் இவ்வளோ பெரிய 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற கொங்கு மண்டல ஈரோட்டின் முகமாக. ஈரோட்டில் கூட ஒரு மாநாட்டு நடத்தினார், எவ்வளோ சிறப்பாக நடந்துச்சு. சாவு நடந்துச்சா? இல்லை, சாவு நடக்கலை. அப்படி ஒரு லெவலில் இருக்கிறவர் மனசில் உள்ளதை விஜயபாஸ்கர்கிட்ட சொல்லியிருப்பார். எல்லாரும் வெளியே சொன்னாலும் அவர்களுக்குன்னு சில நிறை குறைகளை பகிர்ந்து கொள்வதற்கு சில ஆத்மாக்கள் இருக்கும். தெரியாதனமாக வந்துட்டேன் தம்பி, அவசரப்பட்டேன். சரி, இப்போ என்ன அவசரம்? இப்போ தான் டிசைன் பண்ணிட்டு போகலாமா எலெக்ஷனுக்கு அப்புறம்? இல்லை என்ன பெரிய பார்லிமெண்ட்டில் இவர் மேலே இதாக நடக்க போகுது. இல்லை நான் கேட்குற பதில் சொல்லுவேன். கண்டிப்பாக நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். சரி, வந்த இடத்தில் நான் நினைத்து பார்த்தது வேறு, நடந்தது வேறு. தாய் கழகத்துக்கே போகிறேன். பழனிசாமி எவனையுமே சேர்க்க மாட்டான் மனுஷன். பழனிசாமியை மண் அள்ளி போடுங்க, இதோட பழனிசாமி கதை முடிஞ்சுதா? அது வேற விவகாரம். இப்போ இந்த மாதிரி 1-2 பேர் இல்லை. இப்போ நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்காரு, போகிற அன்னைக்கு துண்டோடு சரி. அதுக்கப்புறம் நாஞ்சில் சம்பத்துக்கு என்ன இருக்கு, கூப்பிட இல்லைன்னு சொல்லி அடுத்த 2 நாள் கழிச்சு மாநாடு ஈரோட்டில் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு அவர் போகலை. ஓகே. அப்போ அந்த கட்சியில் கம்யூனிகேஷன் எவ்வளோ போரா இருக்கு பாருங்க. அந்த கட்சியில் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது எவ்வளோ ஒரு தலைவரை பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் ஐயா. பொதுவாக சொல்கிறேன், வணக்கம் தலைவரை, இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனால் அவர்களுக்கும் இப்போ விஜய் இருக்காருன்னா அவருக்கும் ஒரு உடல்நிலையில் இருக்கிறது, சோர்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் மூத்த தலைவர்களே அவருக்கு பார்க்கணும். இப்போ கீழே உள்ள தொண்டர்களை பார்க்க முடியாது. செங்கோட்டையன் மாநில தலைவர்கள் பார்த்தாரா பார்க்கலான்னு இல்லை, எப்போ பார்த்தாலும் புஷி ஆனந்துட்டு எழுதி கொடுக்கணுமா, kindly request you, I am suffering from fever, I am unable to attend the classes, so I humble request to grant me leave for 2 days. இது என்ன கணக்கு? ஒரு தலைவன் அப்படி இருக்கக்கூடாது. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உலக அரசியலில் நபிகள் நாயகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து ஒரு பெரிய அரசர். ஒரு காலத்தில் அவருடைய அரசியல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு மதவாதியை நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாது. அது அப்படித்தான் போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாரு, என்னுடைய அரசாங்கத்தில் என்னுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத மக்களை யார் படுகொலை செய்கிறானோ அவர்கள் இறைவனுடைய சொர்க்கத்தையும் முன்னகொள்ள முடியாது. அவர்களுக்கு எல்லா சிறப்பும் உண்டுங்கிறார். எல்லா சிறப்பும் உண்டு, எல்லா பாதுகாப்பும் உண்டு. அவர்கிட்ட சாதாரணமான தோழர்கள்லாம் போய் கிட்டத்தில் போய் உட்காந்துடுவாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க, நெருக்கி உட்காருவாங்க. உடனே அவர் சொல்லுவார், அப்படித்தான் விடுங்க, கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து அவர் நடந்து போகிற நேரத்தில் இந்த சம்பவங்கள்லாம் வரலாறு, இதெல்லாம் வந்து வரலாறு, இது போர்ட்ரேட் புனையப்பட்டதில்லை. தோளில் துண்டை போட்டு இழுக்கிறார். இவர் எல்லாத்துக்கும் கொடுக்குறார். களஞ்சியங்களை அள்ளி அள்ளி நபிகள் நாயகம் கொடுக்குற போது அந்த கிராமத்தில் உள்ள தோழர், இது வரலாறு, தோளில் துண்டை போட்டு இழுக்கிறார். ஓய் அல்லாவுடைய தூதரை, உன் அப்பா விட்டு சொத்தையா கொடுக்குறா, எனக்கு கொஞ்சம் கூட குடியா அப்படிங்கிறார். அவர் கோவப்படலை. உடனே அவர் மெதுவாக அவர்கிட்ட சொல்கிறார், கொஞ்சம் உடப்பாளம், பிடிச்சதே கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருக்கல, கொஞ்சம் விட்டால் தானே நான் கொடுப்பேன். ஒரு தலைவன் எப்படி இருக்கான் பாருங்கள் மனுஷர்கள். அப்போ அவருக்கு கூட இருந்த உமர்னு ஒருத்தர், அவர் பெரிய தளபதி. ஒரு காலத்தில் அவரை போய் பார்க்குறாரு. இந்த ஒன்றையும் சொல்லி முடிச்சிடுறேன். பார்த்துட்டு நெகிழ்ச்சி அடைஞ்சு அழுகிறாரு. செல்வங்களே இல்லை, இன்னைக்கு அரபு நாட்டில் தங்கத்தை கொடுப்பதற்கு வாங்க ஆள் இல்லைங்கிற அளவுக்கு செல்வம் குறைஞ்சது. தானே நீங்கள் படுத்துருக்கிற ஒரு கைத்து கட்டில் தானே படுத்திருக்கீங்க, உடம்பெல்லாம் இதாக இருக்க, ஒரே ஒரு சின்ன ஒரு கோலையில் தண்ணி மட்டும் தோளில் கிடக்கு, தேம்பி தேம்பி அழுகுறார். ஒரு தலைவனுக்கு அடையாளம் அப்படித்தான். என்னதான் தன் அரசாட்சியில் செல்வம் இருந்தாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தனது வாழ்க்கை வறுமையிலேயே கழிந்தது. ஏழை தோழர்களை பக்கத்தில் வைத்து கொண்டார். இன்றைக்கி கூட அவருடைய பேரை பேசப்படுது. இன்றைக்கி அப்படி ஒரு தலைமை எங்கே இருக்கான்? ஒரு அரசியல் தலைமை. சரி வாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருங்க. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நான் தமிழ்நாட்டு அரசியலில் சொன்னேன். திரு கருணாநிதி அவர்கள் கூட எல்லாரையும் பார்ப்பார். நீங்கள் பாருங்கள், கலைஞர் அவர்கள் எல்லாரையும் பார்ப்பார், பேர் சொல்லி அழைப்பார். அதுதான் அவருடைய திறமை. திருவாரூர் பாரட்டாக்களை வரதராஜ வாயா அப்படிப்பார். அது அவருடைய சிறப்பு.
பயிலாடுதுறை 11வது வட்ட வாயா எப்படி இருக்க இப்போ பொண்ணு நல்லா இருக்கா? அது கருணாநிதி. இன்னைக்கு விஜய்கிட்ட போய் எங்கே கேட்பீங்க? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னட்டு என்ன? விஜயபாஸ்கர்கிட்ட தம்பி நான் செஞ்ச தப்பை நீங்கள் செஞ்சிடாதீங்க, அவசரப்பட்டு உள்ளே வந்துட்டேன் செங்கோட்டைன்னு சொன்னதானே சொன்னீங்க. அதுக்கு தான் இவ்வளோ பதில். பார்க்கவே முடியாது, மறந்து போயிடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ விஜயோட நமக்கு நான் என் கருத்தை சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை விஜய் இப்போ இன்னைக்கு வந்து தாவேகா வந்து ஒரு கிண்டர் கார்டன் ஸ்டடீஸ் பொலிட்டிக்கலில் அதை நம்ம பெருசாக அளவுக்கு பேச முடியாது. அவங்களோட வளர்ச்சி அவ்வளோதான். இந்த 2 வருட காலம் அவங்களுக்கான எட்டி பிடிப்பது ஒரு சில இதுதான். எனக்கு இன்னொரு கேள்வி உங்ககிட்ட என்னென்னா, தாவேகா தரப்பு மட்டும்தான் இப்படி இருக்கா? இங்கே கிட்டத்தட்ட 50-70 ஆண்டு கால அரசியலில் ஊறி பயணித்தவங்க இன்றைக்கி பிரச்சாரத்தில் வெட்ட வெளியில் ஒருவர் உரிமையில் சாடுறாங்க. அந்த பக்கம் பால்டாயில் அரசியல் பேசுகிறாங்க, இந்த பக்கம் முட்டி போட்டு தவழ்ந்து வாங்கினீங்க அப்படின்னு ஒரு உரிமையிலலாம் இன்றைக்கி வார்த்தை ஜாலங்கள் ஓடிட்டு இருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறது? கொஞ்சம் விவரமான அரசியல்வாதியாக உதயநிதியை பார்க்குறேன். அதிகமாக பேசலை, ஆனால் அந்த பேச்சுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ யாருக்குமே நன்றியா இல்லையா? ஒன்றை கூவத்தூர் விஷயத்தில் நீ குழப்பிட்டு இருக்கும்போது அவசரமாக கேஸ் வந்து 48 மணி நேரத்தில் அந்த அம்மா போகிறாங்க, சசிகலா கூப்பிட்டு தம்பி நல்லா பார்த்துக்கோணும், நீ நன்றியாக இருந்தியா? நன்றியா இல்லை. அல்ல உன் கூட பயணித்த ஓபிஎஸ்க்கு நன்றியாக இருந்தியா? நன்றியா இல்லை. அப்படின்ட்டு சொல்லிவிட்டு படத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணலை. யார்? உதயநிதி வந்து ஸ்ட்ரெயின் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நிறைய தோழர்களே நடந்தது தெரியுமா இப்படி அதெல்லாம் ஒன்றும் பேசலை. நீங்கள் படத்தை கேட்டால் நான் தரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தி, பெரிய செய்தியை ஒரு சின்ன மெசேஜாக அழகாக மக்களுக்கு கொடுத்துட்டார் உதயநிதி. ஆனால் இந்த விவகாரத்தில் கொஞ்சம் ஒரு கவர்ச்சி பேச்சாளராக அவர் மாறி இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஓரட்டர், 2.5 மணி நேரம்லாம் மைக்கில் பேச முடியாது. பேசிகிட்டு இருக்கேன். அவர் பேச்சு வந்து எப்படி இருக்குன்னா, யதார்த்தமாக கன்வே சொல்லக்கூடிய விஷயத்த மக்களுக்கு சொல்லிடுறாரு. ஆனால் இன்னும் அந்த இடத்துக்கு விஜய் வரல. விஜய் வந்து ப்ராம்ப்டரை வச்சு எழுதி பேசுகிறாரு, மாமா மச்சான்னு. அதில் ஒரு செயற்கைத்தன்மை தான் இருக்குது. ஆனால் உதயநிதிட்ட அந்த செயற்கைத்தன்மை இல்லை. அந்த பேச்சினுடைய யதார்த்தங்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்குங்களான்னு சொன்னால், அவர்களுக்கு வேறு பேசுகிறதுக்கு என்ன டாபிக் இருக்குது? டிஎம்கேக்கு பொறுத்தவரை என்ன டாபிக் இருக்குது? டிஎம்கேயோட திட்டங்களை பேசலாம், திட்டங்களுக்கு செய்யாததை பேசலாம். திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்குது சார். நேற்று 8000 ரூபாயை கொடுத்து ஒரு பொம்பளையை டீக்ரேட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டு, இது எதுக்கு இந்த வேலை? இது டிஎம்கேக்கு. அதை உங்களுக்கு படிச்சிருப்பீங்க நீ செய்தியில். ஆமாம். அந்த பெண்ணு ஆசையோடு வரும்போது அவர்களை கூப்பிட்டு அரவணைக்க வேண்டியது, அவனை தனிப்பட்ட முறையில் என்னமோ பேசி அது சூசைட் பண்ணிக்கிட்டான் நேற்று. சரி, டிஎம்கே திட்டங்களெல்லாம் பேசிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் சார், இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம், மக்களுக்குள்ள இந்த இயற்கை இறைவன் இந்த 2 கான்செப்ட் இருக்குது. இயற்கை மனிதனை படைத்ததும் இறைவன் மனிதனை படைத்ததும் நீங்கள் எதை வேணால் நம்பிக்கிடுங்க, வாட் எவர் மேபி. நீங்கள் எல்லாரும் சொன்னாங்க எலெக்ஷன் டைமில் ஒரு பெரிய டிராஸ்டிக் எஃபெக்டை ஏற்படுத்த போகுது. இன்றைக்கி திமுக காரங்க குடும்பம் ஃபுல்லாக ரோட்டுக்கு வந்துட்டாங்க எலெக்ஷனில். கருணாநிதி இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். இப்போது என்ன சொல்கிறது, தென் மாவட்ட என்னமோ ஒரு பட்டம் கொடுத்துருந்தேன் அழகிரிக்கு, தென் மாவட்ட மரவனா என்னமோ ஒரு அவரும் போயிட்டார். இப்போ ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனுடைய ஒய்ஃபு செந்தாமரை ஸ்டாலின் நேற்று சீர்காழியில் 4 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட துர்கா ஸ்டாலின் நேற்று காலை திருவள்ளூரில் பிரச்சாரம். இப்போ இதெல்லாம் மக்கள் மறந்துடுறான். மக்கள் இப்போ என்ன பேசுகிறான் நல்லா கவனிங்க. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஊழலை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை. பொங்கலுக்கு 3000, அதுக்கப்புறம் 5000, அதுக்கப்புறம் வி வில் கம் டு த பவர் நெக்ஸ்ட் எலெக்ஷன் 2000 ரூபா தர்றேன், 8000 ரூபா கிட்டு கொடுக்குறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு கிட்டத்தட்ட அஃபீஷியலாக வந்த செய்தியே அதிமுக தொகுதிகளுக்கு 10 கோடியும் திராவிட முன்னேற்ற கழகம் 25 கோடியும் கொடுத்து விட்டார்கள் என்ற செய்திகள்லாம் சகஜமாக போகுது. பீப்புள் கேன் அக்செப்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அண்ட் டெமோக்ரஸி. பீப்புள்
though the people of all over the state, they haven't accepted. It is one of the part of the, it is a part of என்ன சொல்கிறது, அதாவது வாட்டர் பாலிட்டிக்ஸ், பேலண்ட் பாலிட்டிக்ஸ். பேலண்ட் பாலிட்டிக்ஸ்னால் இப்படி தான்பா அப்படிங்கிற மனோநிலைக்கு நீங்கள் மக்கள் வந்துட்டானா இல்லையா? மக்கள் மாற்றப்பட்டார்களா அல்லது மக்களே வந்துட்டாங்களா? மக்கள் வந்துட்டாங்க. இப்போ நம்ம அவன் பிரச்சாரம் பண்ணாங்க கூட்டங்கள்லாம் நான் பேசலாம், நான் யதார்த்தத்தை மட்டும் பேசுகிறேன். ஒரு தலைவன் எப்படி இருக்கக்கூடாது இருக்கணுங்கிறது விஜய் விஷயத்தை முதலாவது நீங்கள் கேட்ட சொன்னீங்க. ரெண்டாவது விஷயத்தில் டைனாஸ்டி பாலிட்டிக்ஸ்லாம் தேவர் அக்செப்டட் நத்திங். என்ன சாதனை புரிஞ்சார்? 1976 திருச்செந்தூர் தொகுதியில் நான் நிற்கிறேன். எனக்கு அன்றைக்கி வயசு எத்தனை தெரியுமா? ஒரு 7 வயசு இருக்கும். 68 தான் நான் டேட் ஆஃப் பர்த். அன்னைக்கு இதே ஸ்டாலின் அங்கே வந்தாப்புல திருச்செந்தூரில் 80, நல்ல நேரம் 80. அப்போ சின்ன பையன் கௌதமன்னு ஒருத்தர் வந்தாப்புல. அப்போ எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எமர்ஜென்சியில் அடிபட்டார், போனார், வாங்கினார், ஒரு பெரிய ஆளாக வந்தார், பரவாயில்ல. உதயநிதி ஸ்டாலின் அந்த தம்பி இந்த கழகத்துக்கு என்ன செஞ்சது? வரும்போது இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்கிறான், அடுத்த முதலமைச்சர். இப்போ யாராவது பேசுகிறாங்களா அதை பற்றி? கட்சிக்காரன் எவனாவது பேசுகிறானா? பொதுமக்கள் எவனாவது பேசுகிறானா? ஆனால் அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியும் 10 நாள் பேசுவான்டா, அதுக்கப்புறம் தன்னால் மறந்துடும். அதை செயல்படுத்துகிறாங்க. இன்றைக்கி உதயநிதி அமைச்சரானார், டக்குண்டு சேப்பாக்கத்தில் நின்னார், அமைச்சர் ஆகினார், துணை முதலமைச்சர் ஆனார், நாளை முதலமைச்சர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் நேற்றோடு நீ சொன்ன பேச்சு என்னது, காற்றோடு போயாச்சு, வார்த்தை மறந்து விட்டால் கண்ணம்மான்னு ஒரு பாட்டு வருது, அவ்வளோதான். அப்போ இந்த மக்களுடைய மனோநிலை, மக்களுடைய மறதி அவர்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எல்லா கட்சியும் தான். There can be the policy can be applied to all sectorial people, all sectorial of different party. They would have a different party. இருக்கலாம் டிஃப்ரெண்ட். அப்போ இந்த விஷயந்தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கி வந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில், இது எனக்கே ஆச்சரியமான செய்தி, இதையும் சொல்லிடுறேன். டிகே சிவகுமார் யார்? கர்நாடகத்தினுடைய துணை. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். எங்கே? ஈரோட்டில் கோபிநாத் பழனியப்பன் ஒரு வேட்பாளர் நிற்கிறார். அவருக்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். அதோடு போகல, அவர் கோவைக்கு வரார். திமுக கூட்டம் நடக்குது, அதில் கலந்து கொள்கிறார். அதில் சபரீசனும் இன்க்ளூடு சபரீசன், டிகே சிவகுமார், கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டதாக இன்று காலை செய்தி வருதே. இதை எப்படி பார்க்குறீங்க? எந்த ஆங்கிளில் நம்ம இதை கொண்டு போகிறது? டிகே சிவகுமார் ஒரு மாவட்டத்தினுடைய, ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர். அந்த துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம். பாஜக இதே கேள்வி என்கிட்ட ஒருத்தன் கேட்டான், நீங்கள் சொல்லுங்க. தமிழிசைக்கு வந்தாங்க, பாஜக வேட்பாளருக்கெல்லாம் மனு தாக்கல் செய்யும்போது வந்தாங்களே, அந்த தப்புன்னு சொல்லலை சார். நான் என்ன சொல்ல வரேன், இது என்ன கான்ஸ்டியூஷனுக்கு ஆப்போசிட்டா? அதெல்லாம் இல்லை. இப்போது இதில் என்ன ஒரு கணக்கு, சபரீசன் டைரெக்டாக இறங்கிட்டாரு, ஒரு கணக்கு. அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், நான் கூட பேசியிருக்கேன். சபரீசன் யாருங்கிறது ஒரு மர்ம மனிதராக இருந்தார். திரைக்கு பின்னால் டைரக்ஷன், கதை. இன்றைக்கு அவர்தான் எல்லாமாக இருந்தது. இன்றைக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு? கார்த்திக் மோகன் எங்கே நிற்கிறாரு? ஆதவ் அர்ஜுனை எடுத்து வில்லிவாக்கத்தில் நிற்கிறார். அவரை எதிர்த்து சபரீசன் ஆளை விட்டுருக்கார். அண்ணாநகருடைய யார்? மோகன், அவருடைய மகன் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர், தெலுங்கு நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். அவர் அங்கே கேட்க உதயநிதி தனது நண்பர் சிட்டரஸ் வந்து இசைவேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். அவருக்காக அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க. இசைவேளாராக முதலியாராக விட்டுருங்க, அவருக்கு அந்த டிக்கெட்டை கொடுத்தனால சரி நீனே சேலஞ்சாக ஆதவை ஏற்று நில்லுன்னு விட்டுருக்காங்க. ஆதவ் இந்த 3 பேருக்கு என்ன கனெக்ஷன் உங்களுக்கு தெரியுதுன்னா, இவர் ஜி ஸ்கொயர் நிர்வாகி. யாரு? கார்த்திக் மோகன் ஜி ஸ்கொயர் கம்பெனியுடைய மிகப்பெரிய நிர்வாகி. ஜி ஸ்கொயருடைய ஓனர் யார்? ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன், அவர் தான் சபரீசன். ஆதவ் அர்ஜுன், கார்த்திக் மோகன், சபரீசன் 3 பேரும் முந்தைய நண்பர்கள், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதன் விளைவாகத்தான் அவர் டிஎம்கேக்கு வந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் விசிகேக்கு போனார், இன்னைக்கு இங்கே வந்துட்டார். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் டைரக்டாகவே போய் இறங்குறாரு. ஆங்கில சேனல்கள் கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் வந்திருக்கீங்க, நான் வந்தால் என்ன தப்பு இல்லை சொல்லிட்டு மட்டுமல்ல, அங்கே இருக்க திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள்கிட்ட அவர் பேட்டி கொடுக்குறாரு. யார்? திரு சபரீசன் ஐயா அவர்கள், நானே நிற்கிறேன், எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று
திமுக நிர்வாகிகள்கிட்ட தைரியமாக சொல்கிறார். நானே நிற்கிறேன்னா கஞ்சி கலையம் சுமந்தாயா, ஒரு பழமொழி பேச்சு வரும்ல, எங்குல பெண்களுக்கு என்னது கலையம் மஞ்சள் அடித்தாயா, நாட்டு நட்டாயா, கஞ்சி கலையம் சேர்ந்தாயா, மானம் கெட்டவனே, மாமனா மச்சானா. அவர் தாத்தா எழுதுனதான். யார்? கருணாநிதி எழுதுனதான். நீ கஞ்சி கலையம் சுமந்தாரா, திமுகவுக்கு என்னையா பண்ணா கேட்ட கேள்வி வரும்ல. நீ அம்பாசமுத்திரத்தில் உள்ள முதலியார் ஃபேமிலியை சேர்ந்தவன். 2 பேரும் லவ் பண்ணீங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். அது பிரச்சனை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் ஆர்டர் போட்டு நானே நிற்கிறேன். உங்கள் என்ன சித்தாந்தம் தெரியும்? பெரியாரை பற்றி தெரியுமா? இங்கிருசாலை பற்றி தெரியுமா? தமிழ் தேசியத்தை பற்றி தெரியுமா? ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றி தெரியுமா? ராபின்சன் பூங்காவுடைய நிகழ்வு தெரியுமா? 57 எலெக்ஷனை தெரியுமா? கோலிஷன் பார்ட்னர் 67 வெற்றி பெற்றது தெரியுமா? 72 தெரியுமா? எம்ஜிஆர் எக்ஸ்பெல் தெரியுமா? திண்டுக்கல் மாயத்தூர் எலெக்ஷன் தெரியுமா? எமர்ஜென்சி தெரியுமா? 1976 அப்புறம் 77 எலெக்ஷன் தெரியுமா? 80 கலைக்கப்பட்டது தெரியுமா? ராஜீவ் அசாசினேஷன் தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆனாலும் வரும். இதுக்கு எவ்வளோ கேவலம் போயிட்டுருப்பாங்க. ஸ்டாலினோட எவ்வளோ நான் வந்து சும்மா என்ன பெருசாக காட்டுறதுக்கு பேசலை சார். நீங்கள் நண்பர், நான் நண்பர், ஏதோ கேட்டீங்க, மனசில் உள்ளதை சொல்கிறேன். இதை போடுங்க சார். ஒரு தகுதி இருக்கு இல்லையா? என்னது? ஸ்டாலினோட மருமகன். ஸ்டாலினோட மருமகன், அதுதான் தகுதி. இன்னைக்கு அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது கூட என்ன டாப்பிக்கை நம்ம கதைக்கலான்னு கேட்டோம். கதைப்பதற்கு டாபிக் இல்லை. ஏனென்றால் மக்களுக்கு ஆர்வம் போயிட்டு. அமெரிக்காவில் இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்த ஒரு நண்பரை இப்போ சந்தித்தேன். அவர் ஒரு பேட்டி ஒன்று எடுத்தேன். அந்த பேட்டி ஆங்கிலத்தில் தான் அவர் கொடுத்திருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நல்ல ஒரு அறிவாளி, சுஃபியான், நான் ஏதோ டிஎம்கே வந்துரும்னு நினச்சேன், அவ்வளோ ஈஸியாக தெரியல, போட்டி களம் ரொம்ப அதிகம், ரொம்ப இழுபறியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி அவர் சொன்னார். அதற்கு 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் உண்மையில் அப்படித்தான் இருக்கிறதா என்ற கேள்வியோடு தான் நம்ம முடிக்க வேண்டும். இல்லை, களம் திமுகவுக்கு சாதகமாக தானே போயிட்டு இருக்கு. அதிமுக அங்கே வெளிவடந்த ஒரு கூட்டணியை தான். அதாவது எடப்பாடி நொறுங்கி போச்சு. எடப்பாடி பஸ் எப்படி இருக்குன்னா, ஆக்சிடெண்ட்டில் லைட்டு போனது மட்டும் இல்லை, மேலே உள்ள டாப்பு போய் எல்லாமே போயிட்டு. சவுத்தில் வந்த தகவல் உண்மைங்க. 71 தொகுதிகளில் ஏராளமான இடங்களில் கடுமையான நெருக்கடி இருக்குது. சசிகலா வர கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்களா? சரமறையான கூட்டம். இங்கேயே நல்ல கூட்டம். அது எப்படி கூடிட்டார்கள்னா, இவங்க என்ன போர்ட்ரேட் பண்ணாங்கன்னா தேவர்கள் கூட்டம். அப்படி கிடையாது. ஏடிஎம்கேல உள்ள ஏற்கனவே பழனிசாமிகிட்ட நடவடிக்கை பிடிக்காதவர்களெல்லாம் கொடுக்குறார்கள். ஆனால் ஒரு விஷயம், இதைத்தான் பிஜேபி எதிர்பார்க்குது. பிஜேபி பழனிசாமியை இந்த முறை காலி செய்து விட வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது அநேகமாக நடக்கும். ஆனால் திமுகவுக்கு இருக்கிற சிக்கல் என்னவென்றால், திரு விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு பெருங்கூட்டம் இருக்கிறது. பெருங்கூட்டம். அது திமுக வாக்கு தானா? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆனால் சில செய்திகள் எந்த அதிமுகவின் வாக்கு தானா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதுதான், அதாவது திமுகவின் வாக்கு தானா? விஜய் இந்த தேர்தலில் 2ஆம் இடத்துக்கு மட்டுமே போட்டி போடுறார். ஒரு விஷயம், திமுக எதிர்த்தாலும் ஆமா 2ஆம் இடத்துக்கு மட்டுமே அவங்க முடிவு பண்ணிட்டு தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஹீஸ் கண்டெஸ்ட் அலோன். எதுக்குன்னு சொன்னா, நமக்கான அளவீட்டை பார்க்கறதுக்கு ஒரே தேர்தல் இதுதான். ஃப்ரெஷ்ஷாக வர்றார், ஃப்ரெஷ்ஷாக ஜம்முன்னு. இப்போ யாருமே குளிச்சு முடிச்சு முதல் கூட்டத்தில் அப்புறம் கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் சோர்வாயிரும்ல. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் லாட்டு, புதுசாக வர்றாருன்னு. அப்போ இதில் கிடைக்கிற ஓட்டு யாரோடையும் கூட்டணி இல்லை, டிஸ்டில்டு கிறிஸ்டல் கிளியர் வாக்கு. இது தாவேக்காவோட தோல்வியா வெற்றியா பார்த்ததை விட தாவேக்கா வெற்றி, ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரூவன். தாவேக்கா எத்தனை பெறுகிறார்கள் என்பது தான் இங்கே கேள்வி. ஆட்சிக்கு வரணும்னு அவர் நினைக்கல. அதில் நம்முடைய ரிஷிவந்தியத்திலையும் விருத்தாச்சலத்திலையும் பெரும் வாக்களை அப்பமே வாங்கினார். யாரு? விஜயகாந்த். அதை மாதிரி இவர் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டார்னா மேபி திருச்சியில் ஜெயிக்கலாம். திருச்சியில் ஜெயிக்கலாம். திருச்சியில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஏராளமாக இருக்காங்க. இல்லை, பெரம்பூர் தான் விஜய்க்கு சாதகமாக இருக்கலாம். பெரம்பூரிலும் விஜய்க்கு இருக்காங்க. ஆங்கிலோ இந்தியன் நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு அடையாளத்திலே போடக்கூடாது. அவர் ஒரு கட்சிக்காரர், அவ்வளோதான். அது மற்றவங்களுக்கெல்லாம் சாதி அடையாளம் விழுந்துடும். அவருக்கு கிடைக்காத அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் அவர் ஒரு நல்ல கொஞ்சம் புத்தியோடு தான் இருக்குது. ஆனால் அந்த கட்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஆனால் ஒன்றுங்க, இந்த வர்ற கூட்டம்லாம் கிராமத்தில் உள்ள மக்கள் யாரும் கிடையாது. டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் 76 கிராமத்தில் இருந்து நிறைய பேர் வந்தான். அவன் தான் வாக்காளன். சாலிட் ஓட்டர். அவன் தான் வாக்காளன்.
இவன் வந்து கூட ஓடிக்கிட்டு இருக்கவன்லாம் என் வாக்காளன் கிடையாது. இவன் எல்லாம் ஓட்டு போடுவான். ஆனாலும் அந்த கிராமத்திலே துயரத்தில் இருக்கானே அவன் ஓட்டு போட வைக்கணும். இல்லை, விஜய் மீண்டும் சினிமா துறைக்கு செல்கிறார் அப்படின்ற ஒரு அது நேற்று நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். அது தனியாக ஒரு டாபிக் தரேன் உங்களுக்கு, நாளைக்கு எடுப்போம். விஜய் போனால் என்ன, பேரரசு படத்தில் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயா நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை நம்பி பெரும் கூட்டமே போகுது. அது ஏன்னா அதில் கொஞ்சம் உண்மை இருக்குது. விஜய் மட்டும் இல்லையே, லைட் பாயிலேருந்து மேக்கப் பாயிலேருந்து உமன்லேருந்து சாப்பாடு ஆக்குறது ஏகப்பட்ட பேர் போயிடும். இன்னொரு படத்தை தர்றேன்னு சொல்லிட்டாரான் கேவி மூவிஸ்க்கு. கேவி மூவிஸ் அவரு தானே, அதில் ஒன்றும் பெரிய 500 கோடி விட்டுட்டு அவன் சும்மா இருப்பான், வழக்கு போட்டு விடுவான் எனக்கு படம் அடிச்சு கொடுன்னு. எல்லாமே இவங்க தான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அழுகிற மாதிரி அழுக. அவர் பார்த்தாரு, என்ன நம்மளே அரசியலுக்கு வந்துட்டோம், 10 தொகுதி டிஎம்கே செலவு பண்ணுற தொகுதி, 30 கோடி ரூபா டிஎம்கே ஒரு தொகுதிக்கு கொடுக்குறான், 10 தொகுதிக்கு 300 கோடி ஆச்சு, நமக்கு சம்பளமே 200 தானே, ரிலீஸ் பண்ணுடா பார்த்துக்கலாம், ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிலீஸ் பண்ணியாச்சா? இப்போ அந்த பஞ்சு டயலாக்லாம் இப்போ தான் போதும், ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல மக்கள்கிட்ட. இல்லை, பேசும் பொருளாக இல்லை, அதாவது லீக்கேஜ் பற்றி தான் பேசினாங்கன்னா அந்த படத்தை பற்றி பெரிய டாப்பிக்காக பேசலை, பெரிய டாப்பிக்காக இல்லை. ஆனால் அவருடைய செயல்பாடு இதாகிட்டு இனி அடுத்த படம் கண்டிப்பாக நடிப்பார், எனக்கு தெரிய நடிப்பார். அதில் முதல் படம் இதுக்கு மாற்றாக ஒரு பெரிய வசனத்தை வச்சு நடிப்பார். நான் எந்த நேரம் வருவேன், எப்படி வரேன், ஏன் வருவேன், எதுக்கு வருவேன். ரஜினிகாந்த் ஒரு 40 வருஷமாக கிறுக்கனாக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி வருவான் மனுஷன், நாளைக்கு வருவான். 93 எப்போ வருவேன், ஏன் வருவேன், அந்த மாதிரி அது பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் வருவார். இது வந்து இப்போ நம்ம பேசினதெல்லாம் நம்ம இப்போ நீங்கள் கேட்டதெல்லாம் மக்களின் மனநிலையத்தை நான் சொல்லி. கண்டிப்பாக நான் யாருக்காவது ஆதரவாக பேசினானா? இல்லை, யாருக்கு எதிராகவும் பேசலை, மக்களின் மனநிலை. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நேரத்துங்கிறது மிக்க நன்றி.